உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலை இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் நிலை அடையக்கூடிய அந்த 138 நாட்களும் சிறந்த ராஜயோக நாள். ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய, உங்கள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல்ல யாருன்னு பார்க்கணும். கன்னி ராசி அதிபதி புதனுக்கு முதல் தரமான நட்பு கிரகம் அப்படின்னா சனி தான் சொல்லணும். சுக்கிரனை விட ரொம்ப சிறந்த நட்பு கிரகமா நம்ம வந்து சனிய தான் பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து 7ஆம் கேந்திரத்தில, அதாவது ஒரு 5ஆம் இடம்ன்றது வந்து திரிகோண ஸ்தானம். அந்த திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் 7ஆம் கேந்திர ஸ்தானத்தில ஏறி நிக்கும்போது வந்து, அந்த திரிகோண ஸ்தானத்துக்குரிய யோக பலன்கள் எல்லாத்தையுமே வந்து பரிபூரணமா சிந்தாம, சிதறாம உங்களுக்கு அள்ளி குடுக்க போறாருன்னு அர்த்தம். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது கண்டகச்சனி. கண்டகச்சனி காலம் வந்து தொந்தரவு தானே குடுக்கும் அப்படின்னா, அது பொது விதி. மத்த ராசிகள் கூட செல்லுபடியாகும். கன்னி ராசிக்கு அவர் தான் யோகர் ஆயிட்டாரே. அப்ப யோகருடைய பார்வை எப்படி நமக்கு கெட்டது? நமக்கு நல்லது செய்றவங்க பார்வை நமக்கு நல்லது தானே எப்பயுமே செய்யும். அந்த வகையில சனியுடைய பார்வை வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பலன மட்டுமே குடுக்கும் அப்படின்றதுனால, சரி, ஓகே, நல்ல பலன் குடுக்குறாங்க. அப்ப வக்ரம் ஆகக்கூடிய இந்த நாள்ல எப்படி நல்லத குடுத்துட்டு இருக்கு, நல்லத நிப்பாட்டிட்டு வரா, கெடுத்துட்டு வரா அப்படின்னா, வக்ரம்ன்ற வார்த்தை தான் வக்ரமா இருக்கு, நம்ம பயப்படுற மாதிரி இருக்குன்றத தவிர்த்து, வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. தொந்தரவு தர மாட்டாங்க. சொல்லப்போனா, அவங்க குடுத்துட்டு இருக்கக்கூடிய நல்ல பலன்கள, யோக பலன்கள வளர்த்து தான் குடுப்பாங்க. அதிகரிச்சு தான் குடுப்பாங்க. ஸோ அதுதான் வக்ரத்தோட பலன். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில எந்த சங்கடங்களும், தொந்தரவும் இல்லாம நிம்மதியா, மகிழ்ச்சியா இருக்க முடியும். கூடுதலா அந்த 7ஆம், அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு, அதாவது களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி மீன ராசி. மீன ராசியில சனி இருக்கிறார். அந்த சனிக்கு வீடு குடுத்த அந்த குரு எங்க இருக்காருன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. கன்னி ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து கடக ராசி. கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில இருக்காரு. லாபஸ்தானத்திலிருந்து உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய களத்திர ஸ்தான அதிபதி, களத்திர ஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனிக்கும் பார்வைய குடுத்துட்டு இருக்கிறதுனால, சனியால உங்களுக்கு தொந்தரவு இல்லன்றத தாண்டி யோகங்கள் மட்டுமே தான் இருக்கு அப்படின்றத உறுதியா ஆணித்தரமாவே சொல்ல முடியும். கூடுதலா இந்த 7ஆம் இடம்ன்றது வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால வந்து திருமண தாமதங்கள், திருமண தடை, திருமண விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுல இருக்க சிக்கல்கள், இதெல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா, ஒருத்தரோட வெற்றிக்கு இன்னொருத்தர் வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருந்து, அ குடும்பமா இல்ல மகிழ்ச்சியா, சந்தோஷமா வளர போறீங்க. பொருளாதார ரீதியா மேன்மை அடைய போறீங்க. அப்படின்றதுக்கு அடையாளமா தான் வந்து 7ஆம் இடத்துக்கு குறிக்கிறோம். லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கிற குருவுடைய நிலையின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இனி வர காலங்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி ஒரு பக்கம் வக்ரத்துல இருந்தாலும், செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அவர் உங்க பாக்கியஸ்தானத்து அதிபதியா வந்து உங்களுடைய ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் துலா ராசிக்கு வர்றாரு. துலா ராசி வந்து சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு மற்றும் திரிகோண வீடு. அதாவது நல்ல பலம் பெறக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய சொந்த வீடு. ஸோ அங்க வந்து அமர்ந்து 5 மாதங்கள் அங்கருந்து இருக்க போறாரு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்குமான அந்த 5 மாத காலமும் அங்கேயே தான் பயணிக்க போறாரு. இதுல வந்து நான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்திலயுமே வந்து சுக்கிரன் யோக பலன்களையும், நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரப்போறாரு. சுக்கிரன் ஒரு பக்கம் வக்ரம் பெற்று அவரும் நல்ல யோக பலன்கள் தரப்போறார். அந்த பக்கம் சனி பகவான் ஆல்ரெடி வக்ரத்துல இருக்காரு. அவரும் நல்ல பலன்கள் தரப்போறாரு. அவர் குருவுடைய பார்வையிலும் இருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பு. சனி இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது மீன ராசி, நீர் ராசி,
சனிக்கு வீடு கொடுத்த குரு இருக்கிறது கடகராசி, அது ஒரு நீர் ராசி. நீர் ராசி தொடர்புல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா உங்களுடைய எல்லா வகையான பொருளாதார ஏற்றங்களுக்குமே உறுதுணையா இருக்க போறாங்க. நீங்க எடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், நல்ல முயற்சிகள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன விரும்புறீங்களோ, அதையெல்லாம் வந்து உங்க கை மேல வந்து கிடைக்க வைக்கிறதுக்கு கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய உறுதுணையா இருக்க போறாங்க. அதனால எத பத்தியும் கவலைப்படாம தைரியமா, சந்தோஷமா மனசுல பட்டத செஞ்சு நீங்க நடந்து போயிட்டே இருங்க. உங்க பாதையில வந்து எந்தவித பிழையும் இல்லாதனால, வழியில மடியில கனம் இல்லாத வழியில பயம் இல்லன்ற மாரி தைரியமா போயிட்டே இருங்க. வாழ்க்கையில வெற்றிய தான் அடைவீங்கன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாதிரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனிதான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம்.
அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கிறார். இந்த கண்டக சனியில சனி வக்ரம் அடைகிறதுனால இந்த காலகட்டம், இந்த 4 மாதங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான சுற்றுப்பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா புணர்வு தோஷத்தை கொடுத்து எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணிடும். எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் ஒரு விரைவாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தடைகள், தாமதங்கள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷமாக தான் இந்த புணர்வு தோஷம் இருக்கும். புணர்வு தோஷம் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண அமைப்புல அதிகப்படியாக பிரச்சனையை கொடுக்கும். திருமணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொடுக்கும். திருமணம் ஏற்பாடு பண்ணோடனே அந்த இடத்துல ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஏற்பாடு பண்ணி திருமணம் வரைக்கும் போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் முழிக்க முடியாதபடியான சில மனவேதனைகள் இதெல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது கொடுக்கும். இந்த புணர்வு தோஷத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி வக்ரத்தன்மை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதுவரைக்கும் தடையாக இருந்த சில திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், தடையாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு துரிதப்படக்கூடிய ஒரு நேரம், அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கணும். வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமான உயர்வு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வேலை மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இந்த கன்னி ராசி என்பர்கள் மந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு விரைவாக செயல்பட
செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு வரப்போறாங்க. இதுவரைக்கும் ஒரு சோம்பேறித்தனம் அதிகப்படியாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாம ஒரு மூளையே வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. சில பேருக்கு தூக்கமின்மை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் அப்படின்றது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்னால அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம். ஒவ்வொரு இடத்துலயும் வாய்ப்புகள் வந்து கடைசி கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை வாய்ப்புகளை கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இதனால நிறைய வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள். அந்த கணவன் மனைவி உறவுகள்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேங்கிறேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சிகள், தேவையில்லாத மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு, இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள்ல இருக்கும். அது எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 4 மாத காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய நெகட்டிவா இருந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். நிறைய பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவா நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா கன்னிராசி அன்பர்களுக்குமே இந்த இடத்துல பாசிட்டிவா தான் நடக்க போகுது. ஒரு சில பேருக்கு எங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கல, எதிர்மறையாக தான் எல்லாமே நடக்குது, நான் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியான சில பலன்களை நீங்க பாத்துக்கிறது நல்லது. இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய 4ஆம் இடத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். இதனால வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வீட்டை ஓரளவுக்கு வசதிட்டோம், ஒரு சீலிங் எல்லாம் போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அடுத்த கட்ட ஒரு வேலைன்றது நடக்க மாட்டேங்குது, ஒரு கிரக பிரவேசம் பண்ணி போக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த புது வீட்டுல குடிபெயர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்க போகுது. அதுதான் அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தடையாக அந்த சனி பகவான் இது வரைக்கும் இருந்தாரோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் அந்த நிவர்த்தியை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிராயச்சித்தம், அதாவது ஒரு சின்ன ஒரு எளிமையான பரிகாரம். ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறார், அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல்ல இருக்கிறார். ஒரு இடத்துல பேசணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தடைபட்டு போயிடும், வார்த்தைகள் கொளரும். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மைண்ட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள், ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு பயம், இதுல எல்லாத்துலயுமே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்குண்டான நிவர்த்தியை கண்டிப்பாக நம்ம எந்த தெய்வத்தின் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை, இந்த 2 கிழமையில எந்த கிழமை உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ குருமார்களை வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா குருமார்கள் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு சில தெய்வத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா போய் அப்ரோச் பண்ண முடியாது. அப்ரோச் பண்ணணும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதக ரீதியான சில விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்வினைகளை கொடுத்துரும். அதனால எப்போதுமே நம்ம ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ அல்லது ஒரு சில குருமார்கள் மூலமாகவோ சில தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் டைரக்டா சனி பகவானை போய் இந்த கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடாது. அதனால நீங்க ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்றது நல்லது. ஒரு காஞ்சி மகா பெரியவரை வழிபாடு பண்ணலாம், சாய்பாபா ஷீரடி சாய்பாபா வழிபாடு பண்ணலாம், ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்களை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த சித்தர்களை வழிபாடு பண்றவங்க அந்த கன்னிராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா
யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. தான் உண்டு தன் வழி உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த குரு வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உண்டான வளர்ச்சியை கொண்டு போக போகுது. அதனால இந்த புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை இந்த குரு வழிபாடு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.